அஸ்ஸலாமு அலைக்கும் சரியா நானும் எழும்பிட்டு இருக்கேன். தங்கச்சிக்காரிமாவும் வாரா. பாடசாலையில கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்கான். அவ திங்கல்லையா? சரி வா 2 பேரும் சேர்ந்து எது பண்ணு கேப்போட்ட. நான்லாம் படிக்கிற காலத்துல ஒரு துளி கூட சாப்பாடு தரல எங்களுக்கெல்லாம் பாடசாலையில இருந்து. மூத்த தங்கச்சிக்காரிக்கு மேல முழுத்தப்பையும் போட்டுட்டு இளைய தங்கச்சியோட இன்பமா இருந்து ஐநக்கே திண்டு போட்டு எனக்கான காலச்சாப்பாடை வேற வச்சிருக்காங்க. அதுங்காட்டி தாய்க்கிலும் வெளுத்தே ஓட்டு. அதையும் திண்டுட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாத்துங்கிறதால உடுப்பு 2 3 கழுவ வேண்டிய வேலை இருக்கு. தாய்க்குளத்திட்ட செல்லலான்னு வாட்டா அவங்க கறி வேலையா இருக்காங்க. உண்மைக்கு நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாம் பெருசா உடுப்பெல்லாம் ஊத்தியா ஒரு அழகா ஈஸியா கழுவுற மாதிரி இருக்கும். ஆனா அப்ப கூட நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அப்ப சின்ன பிள்ளையில இருக்கக்குள்ள எந்த அளவுக்கு உடுப்பெல்லாம் ஊத்தியாவும் தாய்க்குளங்கள் எந்த பாரபட்சம் இல்லாம அழகா கழுவி அந்த மயானி பிரிப்பாங்க. உண்மைக்கு நிறைய பேர் செல்லிருப்பாங்க. ஒரு வயசுக்கு வந்த அப்புறம் நிறைய விஷயத்தை படிப்பீங்க. உங்களுக்கான பொறுப்புக்கெல்லாம் நீங்க எடுத்து செய்வீங்க. அப்ப செல்லக்கூட போங்கடா நீங்க நம்ம இருந்திக்க. ஆனா இப்ப எல்லாம் உண்மைக்கும் வீட்டாக்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் கொடுக்காம எல்லாத்தையும் நாமளே செஞ்செடுக்கணும் போல இருக்கி. அதாலே அவங்க அங்கால ஹரியாக்கிரமா இருக்கட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டு நமக்கான வேலையை செஞ்செடுப்பேன்னு சொல்லி உடுப்பெல்லாம் நல்லபடியா கழுவி போட்டுட்டு காய வச்சுட்டு எடுக்க தாப்பனா செல்றாங்க. தங்க மகனாரே புள்ளையில ஏத்திட்டு வாங்கன்னு சரின்னு சொல்லி புள்ளக்களை எல்லாம் ஏத்திட்டு அவங்களோட விட்டையெல்லாம் விட்டு போட்டு ஒரு மாதிரி நாங்க ஜாலியா இருந்த 11 இன்னைக்கு போட்டதோட புள்ளக்கிளைக்கெல்லாம் பாசம் வந்துட்டு போல இருக்கு. அடிச்சானோட அழைப்பொண்ணு அழகா அவனுங்களோட கழிச்சு போட்டு குளியலொன்ன போட்டுட்டு மாலை நேரம் அதுவுமா நண்பன் ஒருத்தனை அள்ளி ஏத்திட்டு படம் ஒண்ணு ஏத்தணுமான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனான். போன இடத்துல படம் ஏத்துற கடையெல்லாம் பூட்டி இருந்துக்கு. அப்ப எனக்கு ஆடை ஒண்ணு எடுக்கணும் வான்னு சொல்லி அவன் அள்ளிட்டு நான் பைத்தேன். நான் தேடுற மாதிரி ஒரு உடுப்பு கிடைக்கல. ஆனா இது கிடைச்சிக்கு. இதை போட்டோன்னே ஊட்டுற வேலை இருக்கான்னு சொல்லி தோணி நிக்கி அடுத்த முறை வீட்டுக்கு மண்ணாக்கடன் நான் வந்து எடுக்கன்னு சொல்லி போட்டு இப்படி என்ன என்னால முடிக்கணும். அடுத்த பார்க்கலாம்.